ஆண்டவன் கிருபை உனக்கு மீண்டும் வருக வேண்டும். அப்படி இருந்தாலும் அற்புதமாகிய இந்த சபைதனில் ஆண்டவர் என்னார் யார் என்று உனக்கு விளக்கமாக புரிகிறதா? விளக்கமா சொன்னா எனக்கு தெரியும், சபையருக்கும் புரியுமா? அப்படியா? இது எந்த நாடு? பாஞ்சால நாடு அல்லது துருபதேயம் என்று சொல்லலாம். துருபதேயம் சொல்லலாம். இந்த பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய மன்னர் பாஞ்சால மன்னர் என்னுடைய தந்தை. தந்தை அன்னவருக்கு மகளாக பிறந்து பெருமோடு வாழ்ந்து வந்தாலும் நான் எப்படி பிறந்து தெரியுமா? எப்படிமா பிறந்தீங்க? என்னுடைய தந்தைக்கு திருமணம் நடந்து சில நாட்கள், சில வருடம், சில மாதங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய தந்தைக்கு குழந்தை கிடையாது. அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினால் என்னுடைய தந்தை என்ன செய்தார்? என்னமா செய்தார்? காணல் சென்றார். காணல் சென்று தபம் செய்தார். அதை கண்டார் ஒரு முனிவனானவர். அமிர்த பாயாசத்தை கொடுத்தார். அப்படி அமைப்பாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாயசத்தை கொடுத்தார். அது என்ன கொண்டார்? நாட்டுக்கு எடுத்து கொண்டு வந்தார். அந்த யாகத்தை வளர்த்தினார். அந்த யாகத்திலே அந்த அமிர்பாகும் என்று சொல்லக்கூடிய அந்த பாயாசத்தை அதில் முதலில் விடுத்தார். அப்படி முன்னே பாதி விட அதுல யார் பிறந்து தெரியுமா? முதலாக துஷ்டத்தூய் மன்னர் பிறந்தார். துஷ்டத்தூய் மன்னர் பிறந்தார். அமிர்பாகத்தை அந்த யாகத்துல முன்னே பாதி விட்டாங்க. முன்னே பாதி துஷ்டத்தூய் ஒரு பிள்ளை பிறந்தார். அந்த முன்னே பாதி விட என்னுடைய அண்ணா துஷ்டத்தூய் மன்னர் பிறந்தார். இரண்டாவதாக என்ன செய்தார்? யாகம் வளர்த்தி அந்த அமிர்பாகத்தை விடுத்தார். நான் எப்படி பிறந்தேன்? அந்த அக்னியிலே மஞ்சள் ஆடையோடு கரத்தில் புஷ்ப கரையோடு அக்னியிலே நான் உதித்தேன். ஆமா, அப்படி அக்னியில் உதித்ததுனால் என்னுடைய நாமதேயம் அக்னி சுரூபி. இது எந்த நாடு? துருவதேசம். துருவதேசத்தை குறித்து துருவதாதேவி என்று பெயர் என்னுடைய தந்தை யாரு? பாஞ்சால மன்னர். அந்த பாஞ்சால மன்னர் என்னுடைய தந்தை குறித்து பாஞ்சாலி என்றும் யாகத்தில் உதித்ததினால் யாகசானா என்றும் நான் பிறந்தேன். பாஞ்சாலி என்று பாஞ்சாலி, திரௌபதாதேவி, யாகசானா, அக்னி சுரபி அப்படி பெயர் எடுத்து பெருமாடு வாழ்ந்து வந்தாலும் அறியாமல் இருக்கக்கூடிய ஆதி பெண்கள் எங்கே? பெருமையாக வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதிர்ச்சிக்கவே அனைத்த காரணம் அம்மா. கிரகத்தில் உள்ள வேலையெல்லாம் முடித்து விட்டதா? பாசனம் புதுத்து விட்டீர்களா? அதிகாலையில் எழுந்து நானும் எழுந்து சாணவாரம் முடித்து அழகாக பட்டாடை உடுத்து கொண்டு புசித்து இருக்கக்கூடிய நேரத்திலே ஆனா
போதிலும் அருந்தவில்லை, எங்களுடன் கூடி விளையாடவில்லை, என்னம்மா சரியாக பேசுவதும் இல்லை. என்னுடைய மனதில் நான் ஒன்று நினைத்திருக்கேன். அந்த தன்மை இல்லாத தெய்வம் அது தான் ஒன்று நினைக்குது. அம்மா அம்மா, அப்படி உங்க மனதில் யாரை நினைத்தீங்க? அப்படி என்ன தெய்வத்தை சில பேர் வணங்குவார், சில பேர் போற்றுவார், தூற்றுவார். ஆனால் நான் பெருமையாக என்னுடைய மனதில் நான் தெய்வமாக நினைத்து அந்த தெய்வத்தை வணங்கினார். அந்த தெய்வம் ஒன்று நடக்குது. அம்மா, என்னுடைய மனதில் நான் என்ன நினைத்திருக்கின்றேன்? எங்க போறீங்க? அண்ணன் கூட போய் என்ன கூப்பிடணும்? அண்ணன் கூட போய் இவன் தான் சொல்றான். அண்ணன் கூட போய்
இளவரசி அம்மா கஷ்டப்பட்டு அழுறாங்க. இளவரசி அம்மா என்ன சொன்னாங்க? என்னென்று சொல்லு நடி. என்ன தலைவிதியை என்னை போல் பாவி உண்டோ? என்ன போல் பாவி உண்டோ? ஆமாம். அவருடைய விளக்கம் ஒண்ணு தெரியும். நம்ம சொன்னதுக்கு அம்மா சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் தெரியல. மாதர்கள் என்றால் பெண்கள். நான் அரசர் குடும்பத்திலே பெண்ணாக பிறந்து பெருமையாக வாழ்ந்து வந்தாலும் மாதர் என்றால் பெண்ணுகள் சொன்னல்லவா, என் போல உற்ற பெண்கள் எல்லாம் என்னை ஏசுவும் பேசுவும் காலமாச்சுது அம்மா. அப்படி கேளுங்கம்மா. என்னை பேசுகின்றார்கள், ஏசுகின்றார்கள். எனக்கு நான் எப்படி இருக்கின்றேன்? எனக்கு கன்னி வயதாச்சு, கல்யாண நாளாச்சு, சின்ன வயதிலே கொடுக்கலாச்சேன்றாங்களே. அம்மா யாருக்காக? யாரு தெரியும்? கன்னி வயதுனா திருமணத்துக்குண்டான வயது. திருமணத்துக்குண்டான வயது. ஏன் நான் அப்படி சொல்கின்றேன்? பெண்ணாக பிறந்து கல்வி சாலைக்கு சென்று கல்வி வாசித்து கன்னி பருவம் நீங்க மங்கை பருவத்தை ஆளாக்கின்றேன். ஒரு பெண்ணுக்கு 7 பருவம். அந்த 7 பருவத்தில் ஒரு பருவம் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் ஆளாக்கின்றன. திருமணத்திற்குண்டான வயதாகிவிட்டது. அப்பது திருமணத்திற்குண்டான வயதானாலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் யாருடைய கடமை? தாய் தந்தையருடைய கடமை. ஆனால் நான் வலதுக்கு வந்து எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் அம்மா. அம்மா கல்யாணம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாம். ஆமா, நீங்க வந்து நீங்க வயசுக்கு வந்தாலும் உடனே கல்யாணம் பண்ணிருந்தாங்களா? அதான் நீங்க தாலியே கட்டலாம். ஆனால் நான் இதை நினைத்து நான் எப்படி இருக்கின்றேன்? எனக்கு என்ன இருக்கிறது? தீராவினை எனக்கு இப்போ நேராக வந்ததடி. எனக்கு தீரான வினை வந்து விட்டது. அப்படி என்னமா வினை வந்து விட்டது உங்களுக்கு? வினை வென்றால் அந்த வினை நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல மருத்துவர் இடத்தில் நாம் சொன்னால் அந்த மருத்துவரால் நமக்கு வினை தீரும். ஆனால்
அந்த மருத்துவரால் எனக்கு வினை தீராது. மருந்தால் தீராத வினை வந்து விட்டது அம்மா. மருத்துவராலே சரி பண்ண முடியாது வினை. மருத்துவராலே சரி பண்ண முடியாதா? எனக்கு வந்திருக்க வினையானது தீர வேண்டும் என்றால் அது யாரால் தீர தெரியுமா? அந்த அந்த பாரோர் புகழும் பாதி வரை காண அந்த தீராத வினை தீர்க்க வேண்டும் என்றால் யாரால் தீரும் தெரியுமா? தெரியும். யாரால தீராத அந்த பேரை நான் சொல்லக்கூடாது என்று மனதில் நினைத்திருக்கின்றேன். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டும் என்றால் யாரை மனதில் நினைத்திருக்கின்றேன்? அந்த பஞ்ச பாண்டவர் ஐவருக்கின்றவர். பாண்டவர்கள் ஒருவர் நடு பிறந்தோர் 11 பேர் படைத்த அந்த பார்த்திபனை நான் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அர்ஜுன பெருமானை எனக்கு வினை தீர வேண்டும் என்றால் அன்னவரால் தான் வினை தீருமடி. அப்படியா? அம்மா பாத்தியா, அந்த பாத்திமா வந்தாதான் அந்த அம்மா வினை தீருமா? ஆனா இவனுக்கு நீ வந்தாதான் வினை தீரும்னு நினைக்கிறேன். நான் தீக்கிரம் பாரு வினை. அப்படியா? இதெல்லாம் ஆடு தலைச்சிக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி அவன் வீட்டோட சரி. அம்மா சொன்னது எப்படி வருவாங்க? நான் சொல்லக்கூடியது உனக்கு ஒன்றும் புரியவில்லையா? நான் விளக்கமாக சொன்னால் நீ விளக்கமா சொன்னா நன்றி சொல்லுதே முடிஞ்சா பாரு. அந்த
ஒரே மூத்தர் நான் தெரியும் போனா எதில் என்றால் அழகு அந்த அழகு படத்தை விஜயனை என்று கண்ணால் காண்பேன் காண்பேன் என்று குடித்துக் கொண்டிருக்கிறது அம்மா. அம்மாவுக்கு ஒரு ஆளுநர் சொல்லணும். இட்லி குட்டா மாதிரி நின்னுங்கிறா அண்ணன் கூட அம்மாவுக்கு என்ன ஒரு ஆறுதல் சொல்ற நீ நீங்கள் தெரிவிக்கின்றீர் வர மாட்டார் என்று நான் ஏன் தெரிவிக்கின்றேன் தெரியுமா? மாட்டி விட்டார் மாமா அம்மா என்ன சொன்னாங்க கேட்டியா? வலதை துரியோதனன் வந்தனை சூதினாலே அரக்கு வீட்டில் இவர் அடியோடு மாண்டாராமன் சொல்றாங்களே, எப்படி நடந்திருக்குது?
ஏண்டா சொன்ன பையன் உனக்கு தெரியாது அருகாமல் எங்களுக்கு தெரியாது அம்மா தான் தெரியும் பார்க்கவில்லை காதால கேட்கவில்லை எல்லாம் சொல் கேள்விதானம்மா அப்படியா ஏன் மாண்டி விட்டார் என்று நான் தெரிவிக்கின்றேன் தெரியுமா துரிய செய்த சூதினால் அறைக்கு மாளிகை ஏற்படுத்தி ஆண்டவர் ஐவரும் உன்னமாதேவி ஒருவரும் ஆறு பேரும் குடிபுகுந்து வீட்டு கொதித்து விட்டார்களா அதுல மாண்டி விட்டார் என்று நான் தெரிவிக்கின்றேன் ஆனால் கண்ணபிரான் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவருக்கு இறப்பென்பது இது கிடையாது என்றைக்காக ஒரு நாள் வருவார் உன்னை மாலை சூடுவார் அந்த திருமண மேடையிலே அரசான கால் இருக்கு அல்லவா என்னுடைய கைப்பற்றி 3 வளம் வருவார் என்று தெரிவிக்கின்றீர்களா அப்படியா சரி ஆனால் பாண்டவர் இறந்தது யாரும் பார்த்தது கிடையாது எல்லாம் சொல் கேள்விதானா நீ எங்க பாரு நல்லா இருப்பா ஏமா அதாவது உங்க தந்தை வரும்படி உத்தரவுமா அவங்கள என்னுடைய தந்தை இன்றைய தினம் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படியா நீங்க வாங்க என்ன விஷயம் தெரியலங்க அவங்க பாரு வாங்க சரி நீ சென்று கொண்டே இரு பின்பால் என்னுடைய தாதி பெண்களை அழைத்துக் கொண்டு நான் வருகிறேன் தாதி பெண்களா என்னுடைய தந்தை வரமுடிய வித்துரு என்றால் பெருமனை இருக்கலாமா நவராசானாயா மிகுந்த என்னுடைய தந்தை காவலனை விடுத்து அழைத்தார் என்றால் பெருமனை இருக்கலாமா நான் எப்படி போக வேண்டும் போகலாம்
என்னுடைய தந்தை காண சென்று பார்ப்பனா நாம் எப்படி சென்று காண வேண்டும்? எப்படி அவர் பொன்னடி தண்ணிலே செய்த என் மகள் அருகாமல் இருக்கக்கூடிய பெண்களை என்னால அழைச்சிட்டு வர சொன்னேன். என்னாச்சு? அழைச்சிட்டு வரங்க. அம்மா அம்மா இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து வந்தாலும் காவலனை விடுத்து என்ன அழைத்தல்லவா நான் ஓடோடி வந்து பார்க்கின்ற நேரத்திலே அப்பா ஜய 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 பேரிகை என்ன உன்னுடைய மனதில் நீ ஒன்று நினைத்தி இங்க சுழவர நாட்டு இருக்கீங்களே இவ்வளோ ஜெயபேர்கள் முழங்குகின்றது லைட்டு குலாப் எல்லாம் இவ்வளவு வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறது இங்க என்ன நடக்குதப்பா அம்மா என்ன மகாராஜா ஒரு சமாசாரத்தோட அதுக்குள்ள இந்த சமாசாரம் முடிச்சு வரையிருங்க இந்த சமாசாரம் முக்கியமான சமாசாரம் முடி ஏனப்பா இப்போது ஜெயபேர்கள் முழங்குகின்றது அம்மா பாஞ்சாலி ஏகசாவா
திரௌபதி உனக்கு திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு சுய வர்ற வேள்வியிற்காக இந்த வில்லை ஆட்சி வைத்திருக்கின்றோம். அம்மா அவர் எப்படி அப்பா வருவார்? பாண்டவர்கள் நடுவிருந்த அர்ஜுனன் வருவார். இந்த வளையாவில்லை வளைப்பார். உன்னை மாலை சூடுவார். அப்படியா? நீ வருவார் என்று நீ உரைக்கின்றாய், வரமாட்டார் என்று நான் ஏன் தெரிவிக்கின்றேன் தெரியுமா? உலக கோடியோ செல்ல தெரியுமா? அந்த அரவு கொடியன் சொல்லக்கூடிய துரியோதனன் அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி அந்த அரக்கு மாளிகையிலே பாண்டவர் 5 பேரும் தாய் குல்மாதேவியும் ஆக 6 பேரையும் தீட்டு கொளுத்து விட்டாராம் அப்பா. அதுல மாண்டு விட்டார்கள் அப்பா.
அப்படியா? இந்த வில்லை வைத்திருக்கின்றேன். அவனை 55 தேசத்தரசரோடு நிகழ்ந்து கொடுப்பேன். 60 ராஜாக்களும் வருவார். அதிலே பாண்டவரிடம் அர்ஜுனன் வருவார். இந்த வளையா வில்லை அவர் வளைப்பார். உன்னை மாலை சூடுவார். இது உண்மை. நீ வருத்தப்பட தேவலமா? அப்பா, அது வரைக்கும் பாண்டவர் இறந்து விட்டார் என்று நான் தெரிவிக்கின்றேன். உயிரோடு இருப்பார், அவர் வருவார், உன்னை மாலை சூடுவார் என்று தெரிவிக்கின்றீர்களவா? ஆமாமா தந்தையே, சொல்லுமா. உன்னுடைய வார்த்தை பிரகாரம் இந்த சுவர சாலையில அமருகின்றேன். அம்மா, அப்படி பாண்டவருக்கு சகாயராக வழங்கக்கூடியவர் பகவான். பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் சூரியன் சந்திராக்கள் திசை மாற மாட்டார்களாம். புரிகிறதா? பகவான் இருக்கும் வரை பாண்டவருக்கு ஒரு குறையும் நேராது என்று நம் நாட்டில் உள்ள கை தேர்ந்த ஜோதிடர்களே சொல்லி இருக்கின்றார். அப்படியா? அது ஒருபோதும் பொய்யாகாது. அவர்களை மீறினாலும் சூரியனை மார்க்கமாக வேசர் வந்தார். பாண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என்று உரைத்தார். உனக்கு திருமணம் நடக்கும். அது வரையிலும் நீ சுயவர சாலையிலே அமர்ந்திருப்பாய். சாதி வெந்தலோடி உனக்கு துணையாக வருவார். கண்டிப்பா காலில் போய் திருமணம் நடந்துருமா? அப்படியா? தந்தையே, உன்னுடைய வார்த்தை பிரகாரம் நான் இந்த சுயவர சாலையில் அமர்கிறேன். பாண்டவர்ல நடுப்பிறந்தோர் என்று சொல்லக்கூடிய பார்த்திவர் மாலையிட்டால் இந்த உலகத்தில் பெருமோடு வாழ்வேன். அப்படி இல்லை என்றால் நான் அக்கில உதித்துள்ளவா? அதனால் அக்கினி ஏற்பாடு செய்து அந்த அக்கினியிலே நான் உயிரை விட்டுவேன். அப்பா, அப்படிலாம் எதுவும் நேராதுமா. என்னுடைய வார்த்தைகள் தந்தை வார்த்தையை கேள். உனக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். அப்படியா? வர வெளியே இருப்பேன். நான் வெளியே எடுத்துட்டு போமா. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கிறேன். நம்முடைய அரண்மனையிலேயே வேள்வி உங்க மகளுக்கு திருமணம் செய்து நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க. ஆமாண்டா. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். அவனி 55 தேசத்தரசர்களுக்குள் லிகிதம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நாடு போக 56 நாடு 55 தேசத்துக்கு நான் லிகிதம் அனுப்பணும். அதானே நான் எழுதி ஆகட்டும். முதல்ல வந்து உன் பிள்ளை துணை போட்டாச்சு. என் பிள்ளைய தான் துண்ணு முதல்ல பிள்ளையா சொல்லுவா. ஆட்டத்தை சொல்லு. மாதம் திங்கள் சித்திரை மாதம் திங்கள் வைத்ததுவோ சுப தினத்தில் ஆகட்டும். வெண்மாலை சூடுவதாக அழைத்த நாளைக்கு வரலாம் என்று
அனைத்து அரசர்களும் சரிங்க அப்படியே எழுதினே வரேன். பாஞ்சால மன்னன் அதாவது சித்திரை மாதம் திங்கள் சிறந்ததோர் 7ஆம் தேதி வைத்தனர் சுபதினத்தில் வெண்மாலை சூடுவதாக பாஞ்சால மன்னனானவர் துருவதயத்திலே திரௌபதிக்காக சுயவர வெள்ளி ஏற்பாடு செய்திருக்கின்றார். அனைத்து நாட்டரசர் வரைக்கலாம் பிள்ளை வளைப்பவர்களுக்கு பெண் இப்படிக்கு பாஞ்சால மன்னன் இப்படி கை போடு. சரி நான் எல்லா போய் நான் பாத்து